சுவையான பூண்டு புளிக்குழம்பு. ஒரு வாணலி சூடு பண்ணி 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துருங்க. நல்லா வறுத்துட்டு இடித்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வாணலியில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து கொஞ்சம் வெந்தயம், கடுகு சேர்த்துருங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு காஞ்ச மிளகாய் வாசத்துக்கு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருங்க. இப்போ வெங்காயம் பாதி வதங்கினதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு உரிச்ச பூண்டு சேர்த்துருங்க. நல்லா வதக்கிடுங்க ரெண்டுமே நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளி, நல்ல பெரிய தக்காளியை பழுத்த தக்காளி அரைச்சி எடுத்து சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்பு இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ ஒரு 1/2 கப்பு போல் புளி தண்ணி, 1 கப்பு போல் தண்ணீர் சேர்த்து ஒரு 6-7 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் மூடி வச்சு. நல்லா கொதித்த பிறகு நாம் இடித்து வச்சுருக்கிற மசாலா, கடுகு சீரகம் எல்லாம் வறுத்து இடித்து வச்சுக்கிறோம் இல்லையா, அதையும் சேர்த்து ஒரு 4-5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடணும். இப்போ நம்மளுடைய பூண்டு புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கீரை கூட்டு அப்பளம் கூட சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும்.